இன்னைக்கு ஒரு கவிதை சொல்லவா? முகத்தில் புன்னகையோடு வலம் வந்தேன். கள்ளச் சிரிப்பு என்றார்கள். கோபம் கொண்டேன். சிடுமூஞ்சி என்றார்கள். அதிகம் பேசாமல் இருந்தேன். அழுத்தக்காரி என்றார்கள். சளசளவென்று பேசினேன். ஓட்டவாய் என்றார்கள். அவர்கள் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்தேன். ஜால்ரா என்றார்கள். எல்லா செயல்களிலும் முன்னின்று செய்தேன். முந்திரி கொட்டை என்றார்கள். அவர்களைப் பின்தொடர்ந்தேன். ஏமாற்றுக்காரி என்றார்கள். யாரைப் பார்த்தாலும் வணங்கினேன். நடிப்பு என்றார்கள். வணங்குவதை நிறுத்தினேன். தலைக்கனம் என்றார்கள். ஆலோசனை வழங்கினேன். படிச்ச திமிர் என்றார்கள். சுயமாக முடிவெடுத்தேன். அதிபுத்திசாலி என்றார்கள். நான் கண்ணீர் விட்டு அழுதபோது வேஷக்காரி என்றார்கள். நான் சிரித்த போதெல்லாம் மறை கழந்து போச்சு என்றார்கள். எதிர்கேள்வி கேட்டால் வில்லங்கம் என்றார்கள். ஒதுங்கி இருந்தால் பயந்தாங்கொள்ளி என்றார்கள். உரிமைக்குப் போராடினால் கலகக்காரி என்றார்கள். எதற்கும் கலங்காமல் இருந்தால் கல் நெஞ்சக்காரி என்றார்கள். 4 பேர் என்ன நினைப்பார்கள், 4 பேர் என்ன பேசுவார்கள் என்று யாரோ 4 பேருக்காக வாழ்ந்தேன். தொலைவில் கிடந்தது என் வாழ்க்கை. அந்த 4 பேரை கழற்றிவிட்டு கடவுளின் பாதம் விழுந்தேன். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம் என்ற வசனத்திற்கேற்ப வாழ ஆரம்பித்தேன். இப்பொழுது வாழ்கிறேன் முழுமையாக, இன்பமாக, நிம்மதியாக.